அதிமுக தேர்தல் அறிக்கையில வீட்டுக்கு 10,000 சிறப்பு நிதி தரேன்னு சொல்லியிருக்காருல்ல, அது உங்களுக்கு எப்படி யூஸ் ஆகும்? அதை பத்தி என்ன நினைக்கிறீங்க? குழந்தைங்களுக்கு ஃபீஸ் கட்டுவோம். எங்களை மாதிரி அனாதைங்களுக்கு அது ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். ரொம்ப நல்லா இருக்கும். எங்களுக்கு அது செஞ்சா இன்னும் நல்ல விசேஷமாவும் இருக்கும். வீட்டுக்கு ஒரு பிரிச்சு தரேன்னு சொல்லியிருக்காருல்ல, அதை பத்தி என்ன நினைக்கிறீங்க? அது எங்களுக்கெல்லாம் வாங்க வசதியே இல்லை. நாங்களாம் கடையில வாங்கி வச்சு அப்படியே ஊத்தி சாப்பிடுறோம். அது இருந்தா ஏதோ ஒரு இட்லி பொழப்புனா பண்ணுவோம். ரேஷன் கார்டுல அரிசி தராங்களா, விலை இல்லாத அரிசி. இந்த அரிசியோட ஒரு கிலோ பருப்பு 1 லிட்டர் எண்ணெய் விலை இல்லாம தரேன்னு சொல்லியிருக்காரு. அதை பத்தி என்ன நினைக்கிறீங்க? ரொம்ப ஏழைங்களுக்கு எங்களை மாதிரி முடியாதவங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும். ஒன்றும் பிரச்சனை இல்லாத போவோம். கொடுத்தா நல்லா இருக்கும். எங்களால நடந்து வேலை செய்ய போக முடியல. சைக்கிள் வாங்க கூட வழி இல்ல. கொடுத்தா ஐயா நல்லதா எப்படி நல்லா இருக்கும்? என்ன பண்ணுங்க? வச்சுட்டு ஓட்டிட்டு அதால ஏதோ ஒரு வேலைக்கு போறாங்க. ஒரு பஸ்ல காசு கேக்குறாங்க. காசு கொடுத்தாதான் உள்ளன்னு வர்றாங்க. எங்களுக்கு வேற வழி இல்ல. இலவச பேருந்து இருக்கா? அது இல்ல. எங்களுக்கு ஒரு ஒரு பஸ்ல தான் சும்மா பேர் தான். அதுல ஒண்ணும் கிடையாது. எங்களுக்கு காசு கேக்குறாங்க. 4 வண்டிக்கு ஒரு வண்டி தான். ஒரு 5 வண்டி போனா ஒரு வண்டி தான் எங்களுக்கு கிடைக்குது. எடப்பாடி நல்லாட்சினா எடப்பாடியார் தான். வாக்களிப்பீர் இரட்டை இலைக்கே.